ஜாஸ்மின் கேரளாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதே ஹாஸ்பிட்டலில் 15 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட் டியூட்டி முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறப்ப பயங்கரமாக வெளியே மழை வருது. இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. வெளியே வரப்ப ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடி மழையில் நனைஞ்சிட்டே வழியில் கத்திட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. ஜாஸ்மின் தான் வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. யாருமே இல்லைன்றதுனால அவங்களே வீல் சேரை எடுத்துகிட்டு வந்து வெளியே போய் மலையில் ஓடி அங்கே அந்த கர்ப்பிணி பெண்ணை அதில் உட்கார சொல்லி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே எமர்ஜென்சி வார்டில் இருந்தது மொத்தம் 3 பேர் தான். ஒரு டாக்டர், அவங்க பேர் லதா, அப்புறம் இன்னொரு நர்ஸ் மேரி. அந்த கர்ப்பிணி வழியில் கத்திட்டு ஜாஸ்மின்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் ஜாஸ்மினுக்கு அதில் விழலை. அவங்க பிரசவ வார்டு கூட்டு வந்து அவங்கள படுக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஜாஸ்மின் கிட்ட கையை பிடிச்சி ஏதோ சொல்ல வராங்க. ஜாஸ்மின் அவங்க கிட்ட போய் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லேடி குழந்தைன்னு சொல்கிறப்ப ஜாஸ்மின் அவங்க கையை பிடிச்சி குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த லேடியும் மயங்கிடுறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. மீறி சீக்கிரம் வெளியே போய் ஜென்ரேட்டர் போட சொல்லலான்னு வெளியே வரப்ப அந்த கதவு கிட்ட யாரோ ஒருத்தங்க நிற்கிறத பார்க்குறாங்க. மீறி ஷாக் ஆகி அங்கே யாருன்னு கத்துறா. அங்கே தெரிஞ்ச உருவம் சின்ன வெளிச்சத்தில் இவ கிட்ட வரதை உணர்றா. பயந்துட்டு இவன் ஃபோனில் இருக்கிற டார்ச் அடித்து பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. ஜாஸ்மின் என்னாச்சுன்னு கேட்குறப்ப மீறி அவன் பக்கம் லைட்டை திருப்புறா. அப்போ ஜாஸ்மின் பின்னாடி ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த குழந்தைய பார்த்துட்டே நிற்கிது. இதை பார்த்ததும் மீறி கத்திடுறா. அங்கேருந்து அந்த டாக்டரும் ஜாஸ்மினும் ரொம்பவே பயந்துடுறாங்க. திடீர்னு கரண்ட் வந்ததும் மேரியை பார்த்து எதுக்கு இப்போ கத்தனேன்னு கேட்குறப்ப மேரி அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஜாஸ்மின் கிட்ட போய் தொட்டதும் அப்போதான் சுயநினைவுக்கு வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கே யாரும் இருந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 3 பேர் தவிர இங்கே யார் இருக்கான்னு கேட்டுட்டு டாக்டர் அந்த குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை கண்ணு முழிச்சு 3 பேரையும் பார்க்குது. ஆனால் பிறந்த குழந்தை அழுகாமல் அமைதியாக இருக்குது. இதை பார்த்த 3 பேருக்கும் எப்படி இந்த குழந்தை பிறந்ததும் அழாமல் இருக்குன்னு. டாக்டர் லதா, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நான் இன்னைக்கு இங்கேருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜாஸ்மின் நேரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரப்ப இவங்களோட ஒர்க் பண்ணுற நர்ஸ் எல்லாரும் அழுதுகிட்டே கும்பலாக ஒரு ரூம் முன்னாடி நிற்கிறாங்க. உள்ள வேகமாக ஜாஸ்மின் போய் பார்க்குறப்ப அங்கே டாக்டர் லதா அங்கே ரூமில் உட்காந்த மாதிரியே சேரில் அப்படியே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த ஜாஸ்மினுக்கு ஒன்றுமே புரியல. நைட் நல்லா தானே இருந்தாங்கன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறான். ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஜாஸ்மினுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் டீன்கிட்ட கேட்டு ஹாஸ்பிட்டல் சிசிடிவியை செக் பண்ண பர்மிஷன் வாங்குறாங்க. மேரியும் ஜாஸ்மினும் சிசிடிவி ரூமில் போய் அங்கே இருக்கிறத செக் பண்ணுறாங்க. நேற்று எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு 11 மணிலேருந்து பார்ப்போம்னு சொல்லி ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. 11 மணிக்கு வெளியே இருக்கிற கேமராவை செக் பண்ணுறாங்க. அதில் வெளியே யாருமே இல்லை. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறப்ப தூரத்தில் கர்ப்பிணி பெண்ணு வரதை பார்க்குறாங்க. வேகமாக ஃபார்வர்ட் பண்ணுறப்ப மீறி டக்குன்னு அதில் ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. அப்போ ஜாஸ்மின்கிட்ட நிறுத்த சொல்லி ரீவைண்ட் பண்ண கேட்குறாங்க. அதில் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பின்னாடி ஒரு உருவம் கருப்பாக தெரியுது. அவங்கள துரத்திட்டு பின்னாடியே வருது. சிசிடிவியில் அந்த உருவம் சரியாக தெரியல. ஜாஸ்மின் அந்த டைம் சிசிடிவியில் வீல் சேரோட ஓடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த அந்த உருவம் திடீர்னு காணாமல் போயிடுது. அப்போ ஜாஸ்மின் மேரிட்ட நான் அவங்கள பார்த்தப்ப அங்கே வேற யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. வேகமாக ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறப்ப 12:30 மணிக்கு இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. இவங்க வெளியே போனதுக்கப்புறம் அந்த டைம் நோட் பண்ணி டாக்டர் ரூமில் அதுக்கப்புறம் ஓட விட்டு பார்க்குறப்ப டாக்டர் இவங்க போனப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரூமுக்கு வந்து சேரில் உட்காந்து டேபிள் தலையை வச்சு படுத்து தூங்குறாங்க. அப்போ அங்கே வேற யாருமே இல்லை. ஃபார்வர்ட் பண்ணுறப்ப இவங்க முன்னாடி பார்த்த அதே கருப்பு உருவம் திடீர்னு டாக்டர் ரூம் வெளியே நின்று பார்க்குது. இதை பார்த்துட்டு அந்த மேரிக்கும் ஜாஸ்மினுக்கும் ரொம்பவே ஷாக். அந்த கருப்பு உருவம் டாக்டர் ரூம்குள்ளே போகுது. அப்போ தூங்கிட்டு இருந்த அந்த டாக்டர் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு மெதுவாக வெளியே வராங்க. வெளியே வந்ததும் அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்து எங்கேயோ போகிறாங்க. ஜாஸ்மின் அடுத்து இருக்கிற கேமராவை பார்க்குறாங்க. டாக்டர் அந்த பிறந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த குழந்தைகிட்ட நின்று ஏதோ பேசுகிறாங்க. பேசிட்டு திரும்பவும் வெளியே வந்து நடந்து அவங்க ரூம் கிட்ட வராங்க. வந்து நின்று உள்ளே போகாமல் வேகமாக திரும்பி இவங்க பார்த்துட்டு இருக்கிற கேமராவை பார்க்குறாங்க. இதை பார்த்த 2 பேருக்கும் ரொம்பவே பயம் வந்துடுது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப சிசிடிவியை பார்த்து சிரிச்சுட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் மேலே பார்த்த மாதிரி சேரில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்புருவம் வெளியே வந்து மறையுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜாஸ்மினுக்கும் மேரிக்கும் ஒன்றுமே புரியல. அந்த உருவம் என்னது, இவங்க ஏன் யாரும் இல்லாதப்ப
அந்த குழந்தைகிட்ட போனாங்க, என்ன பேசுனாங்க, பல கேள்வி 2 பேருக்குள்ள கேட்டுட்டே போறாங்க. இந்த குழப்பத்திலேயே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க. ஜாஸ்மினுக்கு ரொம்ப பயம் வருது. அந்த குழந்தைகிட்ட இனி போக மாட்டேன்னு சொல்றாங்க. மேரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதுன்னு சொல்லி மேரி அந்த குழந்தைய பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு வந்ததும் ஜாஸ்மின்ட்ட ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறப்ப அந்த குழந்தை இதுவரை அழுகவே இல்லையாம். அதோட பார்வை முறைக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்றப்ப இதை கேட்டதும் ஜாஸ்மினும் பயப்படுறாங்க. அந்த குழந்தையோட அம்மா இன்னும் முழிக்கலன்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. மேரி நான் கடைக்கு போகணும், திங்ஸ் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்லி நேரமா கிளம்புறாங்க. ஜாஸ்மின் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்க இருக்காங்க. எல்லா பேஷண்ட்டும் போறாங்க. எமர்ஜென்சி வார்டில் ஜாஸ்மின் மட்டும் அந்த பிளாக்ல இருக்காங்க. அது வர தைரியமா இருக்கிற ஜாஸ்மின் கொஞ்சம் இருட்டாகவும் உள்ள பயம் வருது. ஏன்னா இறந்து போன டாக்டர் ரூம் வெளியே தான் இவங்க உட்காந்துருக்காங்க. ஒரு சவுண்ட் திடீர்னு வருது. இவங்க எதிரில் இருக்கிற படிக்கட்டுல இருந்து ரொம்பவே பயந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப யாருன்னு மெதுவா அந்த படிக்கட்டுக்கிட்ட போய் கேக்குறாங்க. எந்த பதிலும் இல்லை. ஒரு உருவம் படியில இருந்து கருப்பா தெரியுது. யாருன்னு மறுபடியும் கேட்குறா. அந்த உருவம் வேகமா படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வருது. அப்பதான் பாக்குறா, ஒரு ஆளு கீழே இறங்கி போறாரு. ஜாஸ்மின் எல்லாரையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. இங்க இருக்க முடியாம கிளம்பலான்னு யோசிச்சு அங்க இருக்கிற வேற டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. படியில போக வேணாம்னு சொல்லி லிப்ட்ல போக உள்ள போறா. கீழே இறங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு லிப்ட் பாதியிலேயே கரண்ட் கட் ஆகி நிக்குது. இவன் பயத்துல அலறப்ப டக்குன்னு கரண்ட் வருது. கண்ணை திறக்கிறப்ப இவளுக்கு உயிரே போயிருது. ஏன்னா அந்த லிப்ட்ல இவன் முன்னாடி இறந்து போன டாக்டர் மூஞ்சிலாம் வெள்ளையா இவளை பார்த்து எதுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தேன்னு ஒரு அகோர குரல்ல கேட்கவும் ஜாஸ்மின் பயத்துல அங்க கண்ணை மூடிட்டே கத்துறா. அதுக்கப்புறம் கண்ணை திறக்கவும் அங்க யாருமே இல்லை. வேகமா லிப்ட் கீழே வந்ததும் ஹாஸ்டலுக்கு ஓடுறான். அங்க இவ ரூம் ஆல்ரெடி திறந்திருக்கு. மேரியும் இவனோட ரூம் தான். முன்னாடியே வந்துட்டான்னு உள்ள போறா. அங்க மேரி லைட்லாம் போடாம அங்க மேல இருக்கிற பெட்ல படுத்திருக்கா. நீ எப்ப வந்தேன்னு கேக்குறா. மேரி இப்பதான் வந்தேன்னு சொல்றா. இன்னைக்கு அந்த லதா மேடம் நினைச்சு ரொம்பவே பயந்துட்டேன்னு நடந்ததெல்லாம் மேரிட்ட பேசிட்டு மேரி பெட் கீழே இருக்கிற அவளோட பெட்டுக்கு வந்து படுக்கிறா. இப்ப பேசிட்டே இருக்கிறப்ப ஜாஸ்மினுக்கு ஒரு கால் வருது. இந்நேரத்துல யாருன்னு பாக்குறான். இவன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற இன்னொரு நர்ஸ். ஏன் இந்த நேரத்துல கால் பண்றேன்னு கேக்குறா. அதுக்காக நம்ம மேரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பாட்டிலேயே இறந்துட்டா, நீ கிளம்பி இங்க வான்னு சொன்னதும் ஜாஸ்மின் பெட்ல படுத்திருந்தவங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேல இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிட்டு இருந்தது யாருன்னு போனை காதுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது இவ பெட்டுக்கு பின்னாடி மேல இருந்து ஒரு தலை தொங்கிட்டு இவளை பாக்குது. இவ திடீர்னு திரும்பி பார்த்ததும் அங்க ஒண்ணுமே இல்லை. ஜாஸ்மினுக்கு உடம்பு ஃபுல்லா வேர்க்குது. மெதுவா எந்திரிச்சு மேல இருக்கிற பெட்டை பாக்குறா. அங்க யாருமே இல்லை. இவ போன் எடுக்க அவ பெட்டை பாக்குறப்ப அங்க மேரி மூஞ்சிலாம் பிஞ்சு போய் ரொம்ப கொடூரமான உருவத்துல அவ பெட்ல படுத்திருக்கா. இவ அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி போறா. வேகமா கீழே நின்ன ஒரு ஆட்டோட்ட வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி பயத்திலேயே அவன் ஃப்ரெண்டு சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க போனதும் அங்க இருக்கிற அவன் ஃப்ரெண்டு இவளை பார்த்து கட்டி பிடிச்சு அழறா. ஜாஸ்மின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற ஒரு கம்பவுண்டர்கிட்ட மேரி இருக்கிற மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போக சொல்றா. நான் மட்டும் போறேன், நீ இங்கே இருன்னு சொல்லி ஜாஸ்மின் மட்டும் மார்ச்சரிக்குள்ள போறா. உள்ள போனதும் ஐஸ் பாக்ஸ்குள்ள வச்சிருந்த பாடிய வெளியே எடுத்து காட்டுறப்ப இவ பெட்ல பார்த்த மாதிரியே மேரி மூஞ்சி ஃபுல்லா கிழிஞ்சு ரத்தம் வடிஞ்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி அழுகிறா. அழுதுட்டே இருக்கிறப்ப திடீர்னு மேரி கண் முழிச்சு இவளை பாக்குறா. ஜாஸ்மின் ஷாக்ல உறைஞ்சு போய் அப்படி நிக்கிறா. அப்ப மேரி அடுத்து நீதான்னு சொல்றா. அப்ப திடீர்னு கத்திடுறா. கத்திட்டு அங்க இருந்த ஆள்கிட்ட அவளை காட்டுறான். ஆனா மேரி கண்ணு மூடி இருக்கு. என்னாச்சுன்னு அந்த ஆள் கேட்டதும் வேகமா வெளியே வந்து இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம நிக்கிறா. ஆனா ஒண்ணு மட்டும் ஜாஸ்மினுக்கு புரியுது. இதெல்லாம் நடந்தது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். இதெல்லாம் முடியணும்னா அந்த குழந்தை இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறா. தைரியத்தை வர வச்சு இவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க யாருமே இல்லை. டியூட்டியில இருக்கிறவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப ஜாஸ்மின் அந்த குழந்தை இருக்கிற ரூமுக்குள்ள போறா. உள்ள போனதும் இவளுக்கு ஒரு அதிர்ச்சி. குழந்தை இருக்கு, ஆனா அந்த பொண்ணை காணோம். எங்கன்னு பார்த்துட்டு இருக்கப்ப யாரை தேடுறீங்கன்னு ஜாஸ்மின் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. ஷாக் ஆகி திரும்பி பாக்குறப்ப அந்த குழந்தையோட அம்மா அங்க நிக்கிறா. அவகிட்ட ஜாஸ்மின், இந்த குழந்தை நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறான். அப்ப அவ அழுகாதீங்கன்னு சொல்றா. அப்ப ஜாஸ்மின் நீ யாரு, இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறப்ப அந்த பொண்ணு, என் பேரு துர்கா, நான் குளிச்சென்ற மலையில இருக்கேன், என்னோட கணவர் நல்லாதான் இருந்தாரு, ஆனா அங்க சில அகோரிகளை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கையே மாறிடுச்சு, வீட்டுக்கே வராம அகோரிகளோட மனக்காட்டுக்குள்ளேயே இருந்தாரு. அப்பதான் அவரு தனக்கு அந்த அகோரிங்க பல சக்திகளை தரதாவும் அதுக்காக நிறைய உயிர் பலி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்காகவே எங்க ஊர்ல இருக்கிற பெண்களை எல்லாம் யாருக்கும் தெரியாம கொண்டு போய்
அவங்களோட எலும்புங்கள்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணாரு. அப்பதான் அவர்கிட்ட பல ஆத்மாக்களோட உருவங்கள் தெரியறத பார்த்தேன். அப்போ ஒரு நாள் நமக்கு பிறக்க போற குழந்தை எல்லா ஆத்மாக்களும் கலந்து ஒரு ராட்சசனா பிறப்பான். அவன் வந்து இந்த உலகத்தை பாக்குறப்ப மொத்தத்தையும் அவன் வசமாக்கிப்பான்னு சொல்றான். இதெல்லாம் வேணாம்னு சொல்லியும் அவன் கேட்கல. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வண்டியில ஏறி ரொம்ப தூரம் வந்தேன். நான் வந்து வண்டி கவுந்து எனக்கு ரொம்ப வலி வந்தது. ஆனா எப்படியும் என்னை தேடி அவன் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டான். வலியோடவே வரப்பதான் நீங்க என்ன பாத்தீங்க. நான் உங்ககிட்ட என் குழந்தைய கொன்றுங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனா நீங்க காப்பாத்திட்டீங்க. அந்த குழந்தை யாரை பாக்குதோ அவங்க எல்லாரும் இறப்பாங்கன்னு துர்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு அவளோட கழுத்துல வெட்டுப்பட்டு ரத்தம் ஊத்தி கீழே விழுந்து இறந்துடுறா. ஜாஸ்மின் ஷாக் ஆகி பாக்குறப்ப பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியுது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூஞ்சி ரொம்பவே கொடூரமா நீளமான முடி வச்சு கழுத்துல மண்ட ஓடுகளோட ஒரு உருவம் இவளை பார்த்து சிரிக்குது. சிரிச்சுட்டு அவ சொன்னதெல்லாம் கேட்டையா, என் குழந்தைதான் இனி இந்த உலகத்தை ஆள போறான், நீயும் இப்ப சாக போறேன்னு சத்தமா சிரிக்கிறான். அப்ப ஜாஸ்மின் தைரியத்தை வர வச்சு வேகமா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி ஜன்னல் வழியா நீட்டி இவனை பார்த்து குழந்தை இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும்னு சொன்னதும் அந்த அகோரமான மூஞ்சில இருந்த சிரிப்பு போய் பயம் வருது. அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணாதேன்னு கத்துறான். அப்ப ஜாஸ்மின், நீ செஞ்ச பாவத்துக்கு உன் குழந்தை வேணும்னா உன்னோட உயிர் துடிச்சு போறத நான் பார்க்கணும், சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்றான். கொஞ்சமும் யோசிக்காதவன் தன்னோட கழுத்தையே கீறி ரத்தம் வழிஞ்சு துடிச்சு கீழே விழறான். இதெல்லாம் அதிர்ச்சியிலேயே பார்த்துட்டு இருக்க ஜாஸ்மின் இந்த குழந்தையால எந்த ஆபத்து வரும் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைய பாக்குறா. ஆனா எதுவும் பண்ண மனசு இல்லாம அந்த தொட்டிலேயே குழந்தைய வைக்க போறப்ப ஒரு கை வேகமா வந்து இவளோட கழுத்தை பிடிக்குது. இவ அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அப்பதான் பாக்குறா துர்காவோட கை தான் இவளோட கழுத்தை பிடிச்சிருக்கு. சிரிச்சுட்டு ஜாஸ்மின்ட்ட, என்னோட உடல் தானே துடிக்கணும்னு சொன்னேன், சத்தியத்தை காப்பாத்திட்டேன், ஆனா நான் எந்த உடல்ல வேணா இருப்பேன்னு சொல்லி அந்த அகோரமான குரல் கழுத்தை நெரிச்சு ஜாஸ்மினை அங்கேயே துடிச்சு இறந்து போறா. துர்கா உடல்ல இருக்கிற அந்த ஆத்மா தன்னோட குழந்தைய எடுத்துட்டு அங்கிருந்து போகுது.